என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரின் பாதம் தொட்டு வணங்கி என்னை வளர்க்கும் என்னுள் வளரும் என் தாய் தமிழை போற்றி புகழ்ந்து வணங்கி எனது ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது நண்பர்களுக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். இன்று உங்கள் முன்னால் நான் பேசவிருப்பது பெருந்தலைவர் காமராஜரின் கல்வி திட்டங்கள். 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் காமராஜர் ஐயா பிறப்பித்த திருநாள் அன்றைய நன்னாளை நாம் இன்று கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். ஏன் என்று தெரியுமா? ஏழை குழந்தைகளுக்காக 17,000க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை திறந்து அவர்கள் நன்கு படிக்க வேண்டும் என்றால் அதற்கு பசியார வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தையும் கொண்டு வந்து, அது மட்டுமல்லாமல் அவர்கள் நன்கு பயில வேண்டும் என்றால் ஆசிரியர்களின் மனநிலையும் முக்கியம் என்பதை உணர்ந்த அவர் ஆசிரியர்களுக்காக 3 நலத்திட்டங்களை கொண்டு வந்தார். முதலாம் நலத்திட்டம் நிரந்தர வைப்பு நிதி, 2ஆம் நலத்திட்டம் ஓய்வு கால ஊதியம், 3ஆம் நலத்திட்டம் ஆயுள் காப்பீடு. ஆசிய கண்டத்திலேயே காமராஜர் ஆட்சியில் தான் நலத்திட்டங்கள் செயல்பட்டன. அது மட்டுமல்லாமல் குழந்தைகள் மட்டும் பொது அறிவை வளர்த்துக் கொள்ளாமல் அனைவரும் பொது அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஊடகங்களையும் திறந்து வைத்தார். இன்று இவ்வாறு மக்களுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காகவே செலவு செய்து இன்று நம் மண்ணை விட்டு மறைந்தாலும் நம் மக்கள் மனதில் இன்று வரை பெரும் தலைவராகவும் படிக்காத மேதைகளாகவும் ஏழை பங்காளராகவும் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.